Learn Daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய crochet சீரீஸ்ல நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பேசிக் ஸ்டிச்சஸ்ல செயின் ஸ்டிச், ஸ்லிப் நாட், அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் crochet அண்ட் டபுள் crochet எல்லாம் போட்டிருக்கோம். அது போக எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிபிள் crochet பார்க்க போறோம். ஸோ சில இதில் ட்ரம்பிள் crochet அப்படின்னு போட்டிருப்பாங்க, சில இதில் ட்ரிபிள் crochetன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ நான் வந்து ட்ரிபிள் crochet அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்கும் நமக்கு பேஸா ஒரு லைன் வந்து தேவை. ஸோ அது ஈவன் உங்களுக்கு சிங்கிள் crochetவா இருக்கலாம், ஒரு செயின் ஸ்டிச்சா இருக்கலாம், டபுள் crochetவா இருக்கலாம், இல்ல ஹாஃப் டபுள் crochetவா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு டபுள் crochet போட்டு காட்டுறதுக்கு 10 செயின் ஸ்டிச்சஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ 10 ஸ்டிச்சஸ் ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் crochetக்கு ஒரு செயின் எக்ஸ்ட்ராவா போட்டோம், அப்புறம் ஹாஃப் டபுள் crochetக்கு 2 செயின் போட்டோம். ஓகேவா? அடுத்து டபுள் crochetக்கு 3 செயின் போட்டோம். இப்போ ட்ரிபிள் crochetக்கு எத்தனை போடணும் அப்படின்னா 4 செயின் போடணும் எக்ஸ்ட்ராவா. இப்போ நான் 10 ஸ்டிச்சஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அதுல இருந்து 4 போடணும். 1 2 3 4 போட்டேன். ஸோ இப்போ இந்த 4 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 2 தடவை yarn over பண்ணும். இது வரைக்கும் பண்ணதுல எல்லாத்துலயுமே ஒரு தடவை தான் yarn over பண்ணியிருப்போம். இதுக்கு 2 டைம்ஸ் நம்ம yarn over பண்ணணும். ஓகேவா? அப்போ 1 2 3 4 4 ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள விட்டு அகெயின் எழுங்க. இப்போ உங்களுடைய ஸ்டிச்சில் 4 இருக்கணும். ஓகேவா? 4 இருக்கும். உள்ள விடுங்க. ஃபர்ஸ்ட் 2க்குள்ள விட்டு எடுக்கணும். அகெயின் இப்ப 3 இருக்கும். உள்ள விடுங்க. அடுத்த 2க்குள்ள விடுங்க. அகெயின் இப்ப 2 இருக்கும். அகெயின் உள்ள விட்டு எடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரிபிள் crochet. ஓகேவா? ஸோ நமக்கு சிங்கிள் crochet பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹூக் மேல 2 லூப் இருந்திருக்கும், டோட்டலா உள்ள விட்டு அப்படியே எடுத்திருப்போம். ஹாஃப் டபுள் crochet பொறுத்த வரைக்கும் 3 லூப் இருந்திருக்கும், அந்த 3 லூப்புக்குள்ளேயும் சேர்த்து விட்டு எடுத்திருப்போம். அதே இது டபுள் crochet பொறுத்த வரைக்கும் சேம் 3 லூப் தான் இருந்திருக்கும். பட் ஃபர்ஸ்ட் 2க்குள்ள விடும்போது அதுல ஒரு லூப் ஃபார்ம் ஆகும், அந்த இதையும் ஆல்ரெடி இருக்க ஒரு லூப்குள்ள கூடி விட்டு நம்ம வந்து எடுப்போம். அப்போ 2 டைம்ஸ் எடுப்போம். அதான் டபுள் crochet ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்க டபுள் crochet பொறுத்த வரைக்கும் 2 தடவை yarn over பண்ணணும். yarn over பண்ணிட்டு உள்ள கூடி விட்டு ஃபர்ஸ்ட் 2 இதுக்குள்ள கூடி ஒரு தடவை, அகைன் அடுத்து இருக்கிற 2க்குள்ள கூடி ஒரு தடவை, அடுத்து இருக்கிறதுக்குள்ள கூடி 2 தடவை, இப்போ 3 டைம்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ பாருங்க, எட்ஜஸ் போடும்போது மட்டும் 4 ஸ்டிச்சஸ் எக்ஸ்ட்ராவா போடணும். 1 2 டைம்ஸ் yarn over பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ள இன்சர்ட் பண்ணுங்க, இழுங்க. எப்படி இருக்கும்? டோட்டலா பாத்தீங்கன்னா 4 இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளதுக்குலாம் 3 இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 2, அடுத்த 2, அகெயின் அடுத்த 2. ஓகேவா? 2 டைம்ஸ் yarn over, இன்சர்ட், இழுங்க. ஃபர்ஸ்ட் 2, சம்டைம்ஸ் வந்து இந்த மணிக்கு நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம ரொம்ப லூஸா விட்டாலோ அந்த மாதிரி டயத்துல வந்துடும். அதுக்காக ஓவர் டைட்டா பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இதுல இப்ப நான் போட்டேன்ல அந்த லூப்குள்ள உங்களால இன்சர்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப டைட் ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுலயுமேவும் 2-2வா உங்களால டைரக்டா விட முடியாது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா. ஸோ அப்படி போடும்போது நீங்க டைரக்டா 2-2வா எடுக்காம நான் போடுமே 1 2 அகெயின் 1 2 அகெயின் 1 2 இந்த மாதிரிக்கு எடுத்தாலும் உங்களால போட வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டிச் வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஹைட் வேரியேஷன் எல்லாமே நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் ட்ரிபிள் crochet.
ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ட்ரெஸ் மேக் பண்றது அந்த மாதிரி இதுலலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பேட்டர்னும் பார்க்க அழகா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இது எல்லாமே பேசிக்காக இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாமே பின்னாடி போகிற அடுத்தடுத்து போகும்போது பாப்கார்ன் ஸ்டிச், பபுள் ஸ்டிச் அது மாதிரிலாம் வரும். ஸோ அதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப பேசிக்காக தெரிய வேண்டியது அப்படின்னா ஸ்லிப் நாட், செயின் ஸ்டிச், சிங்கிள் குரூஷே, ஹாஃப் டபுள் குரூஷே, டபுள் குரூஷே, அதுக்கப்புறம் ட்ரிபிள் குரூஷே. இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் ரிங்குன்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம் நம்ம. ஸோ அவ்வளோதான், இது போட்டு முடிச்சாச்சு. ஸோ அந்த லென்த் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்ட டபுள் குரூஷேயோடைய லென்த்து. ஸோ இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க, ஹைட் லென்த்து. ஸோ ஒரு சிங்கிள் குரூஷேயோடைய லென்த்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ லாஸ்ட்டு ஒரு இதில் ஃபுல்லாக நம்ம வந்து ஹோலாக பார்ப்போம். ஸோ அந்த லென்த் வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு கம்பேரிசன் வந்து புரியும். ஸோ அப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரிபிள் குரோஷே போட்டிருக்கோம். என்ன பண்ணோம், செயின் ஸ்டிச் அது ஏதாவது ஒரு பேஸ் ஸ்டிச் இருக்கணும். அதுக்கு மேலே அடுத்து போடும்போது எக்ஸ்ட்ராவா 4 செயின் ஸ்டிச் போடணும். அது இந்த எட்ஜஸ்ல வரும். உள்ள விடுங்க, இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் ஜான் ஓவர் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். 4 லூப் இருக்கும். அந்த 4 லூப்குள்ள ஃபர்ஸ்ட் 2 லூப்குள்ள கூட விட்டு எடுத்தீங்கன்னா 3 லூப் வரும். அகைன் அடுத்த 2 லூப்குள்ள விட்டீங்கன்னா 2 லூப் வரும். இதுக்குள்ள மொத்தமா விட்டு எடுக்கணும். ஸோ ட்ரிபிள் குரூஷேல 3 டைம்ஸ் உள்ள கூடி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் அந்த உள்ள நிறைய லூப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு விட்டு எடுக்க கஷ்டமா இருக்கும். ஸ்லோவா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால போட முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு தான் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. பிளேலிஸ்ட்ல மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.